ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெறும் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மனுக்கள் குழு உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வராததால் அரசு அதிகாரிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மத செய்தியாளர் பூபேஷ். வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய பிரச்சனை சார்ந்து ஏற்கனவே சட்டமன்ற மனுக்கள் குழுவின் புகார் அளித்ததை அடுத்து அவர்கள் மனுக்கள் சார்ந்து விசாரித்து நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்லாது புதிதாக மனுக்களை பெறப்பட்டு அதுக்கு நடவடிக்கை எடுப்பதற்காக தலைமை கொறடா ராமச்சந்திரன் தலைமையிலான சட்டமன்ற மனுக்கள் குழுவானது ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேற்றும் இன்றும் தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அந்த குழுவினுடைய ஆய்வு முடிந்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் ஆய்வு கூட்டம் நடத்தி முடிப்பதோடு இந்த குழுவினர் ஆய்வு நிறைவு செய்யக்கூடிய சூழலில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் காலை 11 மணி அளவில் இந்த ஆய்வு கூட்டம் நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள் சார்ந்த அதிகாரிகள் அந்த பகுதிக்கு வந்து காலை 10 மணிக்கெல்லாம் குழுமி இருக்கக்கூடிய சூழலில் மனு குழுவினுடைய அந்த குழு தலைவர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் வருவதற்கு 1 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமானதால் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கும் மேலாக மாவட்டத்தின் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த ஆய்வு கூட்டத்திலேயே காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலானது நிலவியது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அலுவல் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க வைக்கப்பட்ட சம்பவமானது அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் தாமதமாக வந்த மனுக்கள் குழுவினரான தற்போது அந்த கூட்டரங்கில் கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.